ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களும் எதிர்பார்த்த பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் ஃபினாலே நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் ஏற்பட்டிருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னராக முத்துக்குமரன் ஆயிருக்காரு. ஸோ ரன்னராக சௌந்தர்யா வந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எப்போவுமே பிக் பாஸ் வீட்டை விட்டு ஒருத்தங்க எவிக்ட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு பயண வீடியோ போடுவாங்க. ஃபைனலிஸ்ட்டுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அந்த பயண வீடியோ போடுவாங்க. எந்த ஒரு சீசன்லேயும் இல்லாத விதமாக ஒரு புதுசாக ஒரு விஷயம் இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் நடந்திருக்கு. ஸோ பிக் பாஸோட ஹோஸ்டான விஜய் சேதுபதிக்கு பயண வீடியோ போட்டிருக்காங்க. இதை பார்த்த நிறைய ரசிகர்கள் கண்டிப்பாக இது இவருக்கு கடைசி சீசனாக இருக்கணும், இதுக்கப்புறம் அவர் பிக் பாஸை தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவரை 7 சீசனாக தொகுத்து வழங்கின கமலஹாசனுக்கு பயண வீடியோன்னு ஒன்று போட்டதே இல்லை. காரணம் என்னென்னா அடுத்த சீசனும் அவர் வந்துடுவார், அதனால தான் அவருக்கு பயண வீடியோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எதிர்பாராத விதமாக கமலஹாசனால் இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ண முடியலை. அதுக்கு பதிலாக தான் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்கினார். இதை தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கினார். தொகுத்து வழங்கும் போதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய கான்ட்ரவர்சிகளும் கிளம்பிச்சு. மக்கள் மத்தியிலுமே விமர்சனத்துக்கு உள்ளானார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒன் சைடாக பேசுகிறாரு, கண்டஸ்டன்ஸுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி தொடர்ச்சியாக நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்கி முடிச்சிட்டாரு. இனிமேல் சீசன் 9 தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் பயண வீடியோ போடுவாங்க. இந்த டைம் விஜய் சேதுபதிக்கு போட்டது, இதுக்கப்புறம் அவர் தொகுத்து வழங்க மாட்டாருங்கிறத இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்க ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக சீசன் 9 கமலஹாசன் தொகுத்து வழங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சீசன் 8 தொகுத்து வழங்க முடியாததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய வேலைகள் இருந்தது, அதனால தான் தொகுத்து வழங்க முடியல. கண்டிப்பாக பிக் பாஸ் கமலுக்கு நெருக்கமான ஒரு ஷோ, கண்டிப்பாக அதை தொடர்ந்து தொகுத்து வழங்குவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த சீசனை யார் தொகுத்து வழங்கன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கூறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.